வணக்கம். தலைப்புச் செய்திகள். ராணுவத்தின் முப்படைகளும் எந்த சவாலையும் சந்திக்க தயாராக உள்ளன என்று ராணுவ தலைமை தளபதி வி.கே. சிங் தெரிவித்துள்ளார். வி.கே. சிங் ராணுவ தலைமை தளபதி பதவியில் இருந்து நாளையுடன் ஓய்வு பெறுகிறார். இந்நிலையில் புனேவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்துடன் எந்தவித கருத்து வேறுபாடும் தனக்கு கிடையாது என்றும் எந்தவித சவால்களையும் சந்திக்க இந்திய ராணுவம் தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் இல்லம் அருகே திமுக சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, மத்திய அரசு மக்கள் விரோத போக்கை கடைபிடித்தால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகும் முடிவை எடுக்க திமுக தயங்காது என்று தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கருணாநிதி, திமுகவின் போராட்டம் பெட்ரோல் விலை உயர்விற்கு எதிரான போராட்டமே தவிர மத்திய அரசிற்கு எதிரான போராட்டம் அல்ல என்று குறிப்பிட்டார். மத்திய அரசில் இருந்து வெளியேறுவோம் என்று தான் கூறவில்லை என்றும், குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறவுள்ள சூழ்நிலையில் மத்திய அரசிற்கு நெருக்கடி தர மாட்டோம் என்றும் கருணாநிதி தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பில் பாதுகாப்பு உபகரணங்கள் வாங்குவது தொடர்பான ஒப்பந்தங்களில் முறைகேடு ஏதும் நடைபெறாமல் இருக்க 2 அதிகாரிகளை கொண்ட குழுவை மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் நியமித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு வரை வாங்கப்படும் பாதுகாப்பு தொடர்பான அனைத்து உபகரணங்களையும் வாங்கும் ஒப்பந்தங்களை கண்காணிக்க முன்னாள் பெட்ரோ கெமிக்கல் துறை செயலாளர் எம். ராமன் மற்றும் முன்னாள் ஆடிட்டர் ஜெனரல் சுனில் வர்மா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக மக்கள் பணத்தை நாசப்படுத்தியே தீருவது என்ற வெறியுடன் உள்ள ஜெயலலிதா இன்று 15வது நாளாக தனது படத்தை அரசு செலவில் பத்திரிகைகளில் விளம்பரமாக போட்டுள்ளார். தமிழக அரசின் பொருளாதார நிலைமை சரியில்லை என்று கூறி அதை சரிகட்ட மின்சார கட்டணம், பேருந்து கட்டணம், பால் விலை ஆகியவற்றை உயர்த்திய ஜெயலலிதா நாள்தோறும் கோடி கோடியாக செலவிட்டு பத்திரிகைகளில் தனது படத்தை போட்டு விளம்பரம் கொடுத்து வருகிறார். இந்திய வரலாற்றிலேயே தொடர்ந்து அனைத்து பத்திரிகைகளிலும் தனது படத்தை நாள்தோறும் போட்டு மக்கள் பணத்தை நாசப்படுத்தி வரலாறு படைத்தவர் ஜெயலலிதா என்பது குறிப்பிடத்தக்கது. மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதன் முழு பதவிக்காலத்தையும் அனுபவிக்காது என்று யோகா குரு பாபா ராம்தேவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தற்போதைய நிலை உயிர்காக்கும் கருவியின் உதவியுடன் சிகிச்சை பெற்று வரும் நோயாளியைப் போல் உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கிற்கு எதிராக பிஜு ஜனதாதள எம்எல்ஏக்கள் 27 பேர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இதனால் ஒடிசா அரசிற்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. நவீன் பட்நாயக்கின் அரசியல் ஆலோசகர் பியாரி மோகன் 27 எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்த கூட்டத்தில் 4 அமைச்சர்களும் கலந்து கொண்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பட்நாயக் லண்டன் சென்றுள்ள நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றுள்ளதால் பட்நாயக் ஆட்சியை கவிழ்த்துவிட்டு ஆட்சியை பிடிக்க பியாரி மோகன் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட கரி முரானி, வினோத் கோயங்கா, சித்தார்த் பெகுரா, சஞ்சய் சந்திரா, ஷாஹித் பல்வா, ஆசிப் பல்வா ஆகியோருக்கு வெளிநாடு செல்ல சிபிஐ நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியின் நிறுவனங்கள் குறித்து தகவல் அளிக்குமாறு லண்டன், மொரீஷியஸ், சைப்ரஸ், கெய்மன் தீவு, பிரிட்டிஷ் வர்ஜின் தீவு, ஐல் ஆஃப் மேன் நாடுகளுக்கு சிபிஐ கடிதம் அனுப்பியுள்ளது.
இதனிடையே ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சார்பில் ஜெகன்மோகனின் தாயார் விஜயம்மாள் இன்று பிரச்சாரத்தை தொடங்கினார். கேரள கடல் பகுதியில் மீனவர்களை சுட்டுக் கொன்ற இத்தாலிய பாதுகாவலர்கள் 2 பேருக்கு கேரள உயர்நீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. 1 கோடி ரூபாய்க்கு தனிநபர் பிணையின் பேரில் ஜாமீனில் விடுதலை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அந்த இத்தாலி பாதுகாவலர்களுக்கு 2 இந்தியர்கள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆந்திராவில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி 18 சட்டசபை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. ராயதுர்கம் தொகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டி, காங்கிரஸ் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது 10 ஓட்டுகளாவது போட வேண்டும் என்று தெரிவித்தார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் முதலமைச்சர் கிரண்குமார் ரெட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஏர் இந்தியா விமானிகளுக்கு சர்வதேச விமானங்களை இயக்க எவ்வித உரிமையும் இல்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மேலும் மே 11ஆம் தேதி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக ஏர் இந்தியா விமானிகள் தாக்கல் செய்திருந்த மனுவை ஏற்கவும் நீதிமன்றம் மறுத்துள்ளது. விமானிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் நிலையில் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள முடியாது என்று டெல்லி நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மாணவர்களின் புகைப்படங்களுடன் கூடிய +2 மதிப்பெண் சான்றிதழ்கள் இன்று விநியோகிக்கப்பட்டன. கடந்த மார்ச் மாதம் மேல்நிலை தேர்வெழுதிய பள்ளி மாணவர்கள் மற்றும் தனித் தேர்வர்களுக்கு அவரவர் தேர்வெழுதிய பள்ளிகள் மற்றும் தேர்வு மையங்களில் மதிப்பெண் சான்றிதழ்கள் இன்று வழங்கப்பட்டது. இந்த மதிப்பெண் சான்றிதழ்களில் முதன்முறையாக 2D பார்கோட் மற்றும் புகைப்படம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மதிப்பெண் சான்றிதழை மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளியிலேயே வேலைவாய்ப்பிற்காக பதிவு செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்ததை அடுத்து தமிழக மீனவர்கள் அனைவரும் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். காசிமேடு, பழவேற்காடு, நொச்சிக்குப்பம், நீலாங்கரை பகுதியில் உள்ள மீனவர்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தி அதிகாலையிலேயே கடலுக்கு சென்றனர். இதனால் நாளை முதல் மீன்களின் விலை குறையும் என்று தெரிகிறது. ஐந்தாவது IPL கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்ற கொல்கத்தா அணிக்கு அரசு சார்பில் பாராட்டு விழா நேற்று நடைபெற்றது. இதற்கு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கிரிக்கெட் வீரர்களுக்கு நடத்திய பாராட்டு விழாவிற்காக மம்தா பானர்ஜி அரசின் பெரிய தொகையை செலவழித்து இருக்கிறார் என்றும் இது வீண் செலவு என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் குருதாஸ் தாஸ்குப்தா தெரிவித்துள்ளார். இதுபோல் மேலும் சில கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மம்தா பானர்ஜிக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீநகரில் மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பாதுகாப்பு வீரர்கள் 6 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். பாதுகாப்பு படை வீரர்கள் தங்கியிருந்த முகாமின் மீது பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பாரிஸில் தொடங்கியுள்ள பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்றுப் போட்டிகளில் தரவரிசையில் 111வது இடத்தில் உள்ள பிரான்ஸ் வீராங்கனை விர்ஜினி ரசானோவிடம் செரீனா வில்லியம்ஸ் 4-6, 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்து வெளியேறினார். இது டென்னிஸ் ரசிகர்களை மிகவும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அமெரிக்க தேர்தலில் ஒபாமாவை எதிர்த்து மிட் ரோம்னி போட்டியிடுகிறார். டெக்சாஸ் மாநிலத்தில் நடைபெற்ற அம்மாநில உறுப்பினர்களின் வாக்கெடுப்பில் ரோம்னி பாரக் ஒபாமாவை விட அதிக வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். விக்கிலீக்ஸ் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்சேவை ஸ்வீடனுக்கு நாடு கடத்த பிரிட்டன் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. பாலியல் குற்றச்சாட்டிற்காக ஸ்காண்டினோவியா நாட்டிற்கு அசாஞ்சே அனுப்பப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. விரிவான செய்திகள் இரவு 8 மணிக்கு. வணக்கம்.